இன்றைக்கி மாசி ஒன்றுங்க. அதாவது என்னென்னா, மாசி மாதம் 1 வந்து புண்ணிய காலமாக வந்து கருதப்படுது. இந்த புண்ணிய காலம் என்னன்னு பார்த்திங்கன்னா, வருஷத்தில் 4 நாட்கள் வரும். அது என்னென்ன நாள் பார்த்திங்கன்னா, கார்த்திகை, மாசி, வைகாசி, ஆவணி. இந்த 4 மாதங்களுக்கும் வந்து ஃபஸ்ட்டு நாள், அதாவது முதல் நாள் மாசி 1, கார்த்திகை 1, ஆவணி 1, வைகாசி 1. இந்த 4 நாட்களும் வந்து நம்ம புண்ணிய காலம் சொல்லிட்டு அந்த 1ஆம் தேதி வந்து நம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த கொடிமரத்தோடு வந்து நம்ம 27 முறை வந்து சுற்றி வரணுங்க. சுற்றும்போது நம்மளுக்கு தெரிகிற பெருமாளோட மந்திரங்கள் அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிகிட்டே செய்யலாம். ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒரு மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து சொல்லிகிட்டே செய்யலாம். எதுவுமே இல்லைன்னாலும் சாமியோட பேர் வச்சுட்டோம் நம்ம வந்து சொல்லாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி நாங்களும் வந்து லாஸ்ட் இயரும் பண்ணியிருந்தோம், இந்த வருஷமும் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலை உயரத்துக்காக தான் வந்து இந்த வழிபாடு செய்கிறோங்க. அதனால் பெருமாளை வந்து நம்ம முதல்ல வழிபட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கை பொருளாதாரம் நல்லபடியாக மேலும் மேலும் உயர்ந்து வரணுன்றதுக்காக தான் வந்து இந்த வழிபாடு செய்கிறோம். நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த புண்ணிய கால வழிபாடு செஞ்சிட்ருக்கீங்க, இதை பார்த்துட்டு செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இன்றைக்கி வந்து நம்மளுக்கு காலையில் 10:30 மணி வரைக்கும் தான் இந்த டைமிங்கு. நேற்று வந்து நம்மளுக்கு நைட்டு தாங்க ஸ்டார்ட் ஆகும். 1:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு காலையில் 10:30 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். நம்ம நைட்டு போக முடியாது கோயிலுக்கு. அதனால் காலையில் 10:30 மணிக்குள்ளேயே வந்து நம்ம இந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கொடிமரத்தோடு சுற்றி நம்ம வழிபாடு செய்யலாம். இது மாதிரி தான் நாங்கள் லாஸ்ட் இயரும் வந்து பண்ணிட்டு வரோங்க. பொருளாதார நிலை வந்து கண்டிப்பாக மாறும்னு ஒரு நம்பிக்கையோட ஒவ்வொரு வழிபாடும் செஞ்சுட்டு வரோம். அதில் இதுவும் ஒரு வழிபாடு தாங்க. அதே மாதிரி நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் கண்டிப்பாக பலன் இருக்கும் இல்லையா, அந்த நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்மளுடைய வாழ்வான பொருளாதாரத்தை உயர்த்துவோம்னு சொல்லிட்டு இந்த வழிபாடு நானும் செஞ்சிட்ருக்கேன், நீங்களும் செய்வீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.